Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது வெறும் 30 செகண்ட்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எதை நீங்க நினைச்சாலும் அடைஞ்சே தருவீங்க. இது ஒரு சவாலான வீடியோ. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க வீடியோவை முழுசா பொறுமையா புரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க அடைஞ்சிருவீங்க. என் ஆசை அது, என் ஆசை இது, எனக்கு அது கிடைக்கல, எனக்கு இது நடக்கல அப்படின்னு எவ்வளவு புலம்பக்கூடிய ஒரு பர்சனா இருந்தாலும் என் வாழ்க்கையே டெட் லைன்ல இருக்கு அப்படின்னு நினைத்தாலுமே இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நடக்கும், நடந்தே தீரும். வெறும் 30 செகண்ட் இதுக்காக நீங்க செலவு பண்ணோம். 21 நாள்ல இருந்து 30 நாட்களுக்குள்ளார 100% நடக்கும். இந்த வீடியோவை நான் உங்களுக்கு முழுமையா எலாபரேட் பண்ணி கிளியரா சொல்றேன். சோ பொறுமையா பாருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா போன் கன்சல்டன்ட் கொடுத்துட்டு இருக்கேன். நான் கொடுக்கக்கூடிய எல்லாருக்குமே சக்சஸ் வரணும் அப்படிங்கறதுக்காக நிறைய மெத்தட்ஸ் கொடுக்கறேன். அப்படி நான் கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தட்ல இதுவும் ஒரு மெத்தட். இந்த மெத்தடும் வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட போன் கன்சல்ட கொடுத்துட்டு இருக்கேன். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நாங்க பணம் வாங்கிட்டு ஒரு மெத்தட் கொடுக்கறோம் அப்படின்னா அதுக்கான ஒர்த் எந்த அளவுக்கு இருக்கும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஓகே, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி ஒரு சின்ன பேஸ் ஒன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பிகாஸ் நிறைய பேருக்கு அதுவே சரியா தெரிய மாட்டேங்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மனசுல ஒரு விஷயத்தை வந்து நினைக்கணும். அந்த விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம நம்பணும். நம்ம நம்பக்கூடிய விஷயம் நம்ம மனசுல பதிய வைக்கும் போது அது நடக்கும். அதாவது நம்ம மனசுல நம்ம ஒரு விஷயம் பதிய வச்சோம் அப்படின்னா அது பிரபஞ்ச சக்தினால நமக்கு கிடைக்கும். எப்படி நம்ம மனசுல பதிய வைக்கக்கூடிய விஷயம் பிரபஞ்ச சக்தினால நமக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு சித்தர்கள் ரொம்ப சிம்பிளா ஒரு வார்த்தையில சொல்லியிருக்காங்க. அதாவது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு. அண்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இந்த கேலக்சி பவர், இதுல இருக்கக்கூடிய எல்லா சக்தியுமே அப்படியே நம்ம உடம்புலயும் இருக்கு. சோ அந்த அண்டம் அப்படிங்கிறது ஒரு டிவின்னு வச்சுட்டீங்கன்னா இந்த பிண்டம்னு சொல்ற நம்ம உடம்பு ஒரு ரிமோட். நம்ம உடம்ப வைத்தே நம்மனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்தை அடைய முடியும். நம்மளோட உடம்ப நீங்க சரியா பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கும். நம்ம வந்து மனதின் மூலமாக தான் அதை அடைய முடியும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிமனம், ஆழ்மனம், அடிமனம்ல இருக்கு. சோ இந்த வெளிமனம் அப்படிங்கிறது இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது கேட்கறது எல்லாமே வெளிமனம். வெளிமனம் ஒரு விஷயத்தை சரி தப்பு அப்படி அது நிறைய விதங்கள்ல நம்ம கிட்ட போட்டி போட்டு இது தப்பு, நம்பாத, நம்பு அப்படின்னு நமக்கு சொல்லுவோம். ஆனா நம்மளோட ஆழ்மனம் அப்படி இல்லை. நீங்க என்ன விஷயத்தை கொடுக்குறீங்களோ அது அப்படியே உண்மை அப்படின்னு நம்பி அதை எடுத்து அதுக்கு தகுந்தாற் போல செயல்படும். அதனாலதான் எந்த விஷயத்தை நம்மளோட வெளிமனம் உண்மை நம்புதோ அதான் ஆழ்மனதுக்கு போகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் உங்களுக்கு வேணும். உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இருக்கு நீங்க நம்புங்க அப்படின்னு சொன்னா எனக்கெல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னு நீங்க நம்ப மாட்டீங்க. சோ நீங்க நம்பல அப்படின்னா அது உங்களோட ஆழ்மனதுக்கு போகாது. அப்ப அது உங்களுக்கு கிடைக்காது. இதுவே நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன், டே மச்சான் உன் அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் போட்டேன்டா, செக் பண்ணி பாரு, உனக்கு எஸ்எம்எஸ் வந்தா சொல்டா அப்படிங்கிறேன். தடான்னு உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருது, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல 1 crore கிரெடிட் ஆயிருச்சு அப்படின்ட்டு. உடனே எப்படி இருக்கும்? சந்தோஷப்பட்டு டே மச்சான் நீ சொன்ன மாதிரி எனக்கு பணம் வந்துருச்சுடா அப்படிங்கிறீங்க. சரிடா மச்சான் நாளைக்கு காலைல போய் நீ எடுத்துக்கோ நான் சொல்லிடுறேன். இப்போ என்ன நடக்குது? இந்த செகண்ட் உங்ககிட்ட 1 கோடி ரூபாய் இல்ல, நீங்க நம்புவீங்களா? 1 கோடி ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கே வந்துருச்சு, கையில கிடையாது, ஆனா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. அப்ப அந்த நேரத்துல நீங்க அதை முழுசா நம்புவீங்க. சோ 1 crore இப்ப என் கைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல போனா உங்க பேங்க் அக்கௌண்ட்ல தான் இருக்கு, உங்க கையில வரதில்ல. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா முழுசா அந்த 1 கோடி ரூபாய் உங்க கையில வந்துருச்சுன்னு முழுமையா நம்புவீங்க. அப்ப என்ன ஆகும்? அது அப்படியே உங்க ஆழ்மனசுல பதிஞ்சிரும், அது நடத்தி காட்டிடும். உங்க கையில பணம் கிடையாது, ஆனா அந்த ஒரு பிரம்மையை உருவாக்குங்க. உங்க அக்கௌண்ட்ல 1 கோடி ரூபாய் இருக்குன்னு உங்களை நினைக்க சொன்னா அது எப்படி இருக்கும் நம்ப மாட்டீங்க. இதுவே இருக்குங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி ஒண்ணு வந்துருச்சுன்னா நீங்க நம்புவீங்க. இவ்வளவுதான். நம்மளோட வெளி மனசை நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி ட்ரிகர் பண்ணி நம்ப வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆழ்மனதுக்கு அது அப்படியே போகும். உங்க ஆழ்மனமும் அது உண்மையை நம்பும். நம்ம ஆழ்மனசுக்கு வெளிமனதை நம்பாம கொண்டு போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வழி இருக்கு. அதாவது ஹிப்னாட்டிசம் பண்ணுவாங்க. ஒரு மனிதனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரவரியான ஒரு மயக்கமான சூழ்நிலை கொண்டு போய் அவங்கிட்ட கமாண்ட் கொடுப்பாங்க, நீ இதுவாகிற அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு தேவையான வெளிமனத்தை அவங்க தூங்க வச்சாங்க. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஆழ்மனதுல அவங்க வேணுங்கிறத பதிய வச்சாங்க. நம்ம ஆழ்மனம் ஸ்டேட்டுக்கு போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மனசுக்குன்னு சில ஃப்ரீக்வன்சி இருக்கு. நம்மளோட மனம் வந்து நம்ம சிந்திக்கக்கூடிய அந்த டைமிங்ல இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனதுக்கான அந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனதுக்கும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் பர் செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மனசு வந்து ஆல்டா, பீட்டா, காமா அப்படிங்கிற மாதிரி நிறைய இதுல போக ஆரம்பிக்கும். இது ஒவ்வொன்றுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் பர் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்காங்க. இதுல நம்மளோட சைக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்பா மெடிடேஷன் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆல்பா ஸ்டேட்டுக்கு நம்ம போனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆழ்மன ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? சோ இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாவே போதும்.
போதும். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ல நமக்கு வேணுங்கிறத ஒன்னு அடைய போறோம். இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் பண்ணணும். இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு பண்ணாம இருக்கிறது அப்படிலாம் கிடையாதுங்க. இதை வந்து நீங்க டெய்லியும் பண்ணணும். இன்னைக்கு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 21 நாளைக்கு பண்ணணும். 21 நாளைக்கு பண்ணாதான் அதுக்கான ஆக்டிவிட்டியே உங்களுக்கு நடக்கும். அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள், சோ ஒரு 30ஆம் தேதிக்குள்ளார 30 நாளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆசைப்படக்கூடிய வாழ்க்கையை நீங்க அடைஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இது என்ன மெத்தட்? சோ நான் ஏதோ ஒரு மெத்தட் ஒன்று கொடுக்க போறேன் அப்படின்னு என்னமோ இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்களா? இது என்ன மெத்தட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா பைனரல் பீட்ஸ். பைனரல் பீட்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒரு மியூசிக்ஸ். இந்த மியூசிக் நீங்க காதுல கேட்டுக்கிட்டு நீங்க கண்ணை மூடிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது இப்ப உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நினைக்கணும். இப்ப நீங்க ஒருத்தரை லவ் பண்றீங்க, அவங்களோட நீங்க வாழணும் அப்படின்னா இந்த பைனரல் பீட்ஸ் நீங்க காதுல மாட்டிக்கிட்டு அவங்களோட நீங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த சந்தோஷமான வாழ்க்கையை நினைச்சா போதும். உங்களுக்கு பணம் வேணுமா, இதை காதுல மாட்டிக்கிட்டு நீங்க ஒரு கோடீஸ்வரனா இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க நம்பினாவே போதுமானதா இருக்கும். இவ்வளவுதான். சோ இந்த பைனரல் பீட்ஸ்ல அப்படி என்ன இருக்கு, இதை கேட்டா நம்ம எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பைனரல் பீட்ஸ்ல தான் எல்லாமே இருக்கு. பைனரல் பீட்ஸ் முதல்ல கேட்கக்கூடிய விதத்தை சொல்லிடுறேன். பைனரல் பீட்ஸ் கம்ப்யூட்டர்ல போட்டோ, மொபைல்ல கேட்டோ, டிவில கேட்டோலாம் நீங்க கேட்க கூடாது. அப்படி கேட்டீங்கன்னா அது பலன் இல்ல. வேற எப்படி கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதை வந்து ஒரு ஹெட்போன்ல போட்டு கேளுங்க. ஒரு ஹெட்போன்ல போட்டு நீங்க கேட்கணும். அதாவது ரைட் சைடு ஹெட்போன் ரைட் சைடும், லெஃப்ட் சைடு ஹெட்போன் லெஃப்ட் சைடு மாட்டிட்டு கரெக்டா மாட்டிட்டு நீங்க கண்ணை மூடிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சிந்தனையில இருக்கணும். இல்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு காதுக்கும் வெவ்வேறு ஃப்ரீக்வன்சி பாய ஆரம்பிக்கும். இதை கேட்கிறப்ப உங்களுக்கு பயங்கரமா தலைவலிக்கும், தலையில பர்ரன் இருக்கும், ஒரு விதமான வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரியா மயக்க நிலைக்கு உங்களை கொண்டு போகும். அதுதான் சரியான விஷயம். நிறைய யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பைனரல் பீட்ஸ் நிறைய இருக்கு. அது எதுவுமே உண்மையா இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சைடு இப்ப 500 ஹெர்ட்ஸ் இருக்குன்னா இன்னொரு சைடு வந்து 530 ஹெர்ட்ஸ் உங்க காதுல பாயும். ரைட் சைடு 500னா லெஃப்ட் சைடு 530 ஹெர்ட்ஸ். இது ரெண்டு நம்ம மூளைக்கு இறங்கும் போது என்ன ஆகும்னா நம்ம மூளை அதை ஒன்னா சேர்த்து பிரிக்கும் போது இந்த பிட்வீன்ல கூடிய அந்த 30 வந்து பாதியா பிரிச்சு 15 ஹெர்ட்ஸா மாத்தும். அந்த 15 ஹெர்ட்ஸ் நம்ம மூளையை வந்து தொடர்ந்து பாதிக்கும் போது நம்ம மூளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைப்ரேட்டிங், ஒரு மயக்கமான சூழ்நிலைக்கு நம்மள கொண்டு போகும். அந்த மயக்கமான சூழ்நிலை கொண்டு போய் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே உங்க ஆள் மனசுல பதிய வைக்கும். இதுதான் ஒரிஜினல் பைனரல் பீட்ஸ். இந்த பைனரல் பீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க தயாரிக்கணும், எல்லாராலையும் தயாரிக்க முடியும் நம்புறேன். ஏன்னா எனக்கெல்லாம் தயாரிக்க தெரியும். நான் பண்ணணும்னு நினைச்சா கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு குறைஞ்சது, நல்லா கேட்டுக்கோங்க, குறைஞ்சது 48 ஹவர்ஸ் கண்டினியூவா நான் ஒர்க் பண்ணாதான் ஒரு பைனரல் பீட்ஸே ரெடி பண்ண முடியும். சில பேர் நெட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னே சேனல் ஆரம்பிச்சு போட்டிருக்காங்க. நான் அதை எடுத்து செக் பண்ணி பார்த்தோம், அது ஃபேக்கா இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பைனரல் பீட்ஸ் அதை நம்ம தமிழ்நாடுங்க யாரும் பண்றது இல்ல. மோஸ்ட் பாப்புலி தமிழ்நாடுங்க யாருமே பைனரல் பீட்ஸே போடுறது கிடையாது. ஏன்னா அதோட ரீசன் தெரியாம இங்கிலீஷ்ல எல்லாம் பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க போடுறது ஃப்ராட் தனம். ஆனா நீங்க காசு கொடுத்து கடையில வாங்கிக்கலாம். பைனரல் பீட்ஸ்க்கு நிறைய ஆன்லைன் ஸ்டோர்லாம் இருக்கு. அதுல தேடி $1 $2 சிலதெல்லாம் அதிகமா ஆகலாம். எனக்கு பர்டிகுலரா என் பிரச்சனை, எனக்கு வந்து நான் இந்த மாதிரி லவ் ப்ராப்ளம் இருக்கு, என் மனசுல இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தகுந்தாற் போல கஸ்டமைஸ்டு பைனரல் பீட்ஸ் வாங்கிக்கோங்க. அப்படி வாங்கினீங்கன்னா தான் அது ஒர்க் அவுட் ஆகும். உங்களோட பிரச்சனைகள் தகுந்த கஸ்டமைஸ்டு நீங்க ஒரு பைனரல் பீட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அதை நீங்க கேட்கும்போது கண்டிப்பா உங்க மனதளவுல இருந்து மாற்றங்களை உண்டு பண்ணும். ஏன்னா அது உங்களுக்கான கிரியேட் பண்ண பைனரல் பீட்ஸ். இப்ப நான் எங்களோட ஃபோன் கன்சல் கொடுக்குறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கஸ்டமைஸ்டு பண்ணி நாங்க கொடுக்குறோம் அப்படின்னா அது அவங்களுக்கானது மட்டும் தான் இருக்கும். அதனாலதான் எல்லாருக்கும் எல்லா மெத்தட் கொடுக்கறதுல ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். பைனரல் பீட்ஸ் ஏன் எல்லாரும் கொடுக்கறதுலனா இந்த கஷ்டத்தினால மட்டும்தான். ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க தெரியுங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க இதை கொடுப்போமே. சோ நீங்க பே பண்ணி நெட்ல இருந்து வாங்கினீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்குன்னு கஸ்டமைஸ்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களோட பிரச்சனைகள் தகுந்த கஸ்டமைஸ்டு பைனரல் பீட்ஸை வாங்கிட்டு தினமும் ஒரு 30 செகண்ட் 24 மணி நேரத்துல, ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய 24 மணி நேரத்துல உங்களோட ஆசைக்கு, உங்களோட தேவைக்கு வெறும் 30 செகண்ட் நீங்க செலவு பண்ணா போதும். ஜஸ்ட் உங்க பெட்ல போய் படுத்துக்கோங்க, ஹெட்போனை காதுல மாட்டிட்டு அதை பிளே பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுல மனசை நிலை நிறுத்தி இந்த பைனரல் ஃப்ரீக்வன்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு பிளர் அடிச்ச மாதிரி மயக்கமான சூழ்நிலைக்கு வருவீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க திரும்ப 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 அந்த நினைப்பிலே இருந்தீங்கன்னா 21 நாள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா
உங்களுக்கு 21 நாளே மேக்ஸிமம் நடந்துரும். சில பேர்ல ரொம்ப அடமெண்டா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதுல இருந்து ஒரு 10 நாளுக்குள்ள நடக்கும். ஏன்னா 21 நாளுங்கிறது வந்து நம்ம மனம் ஏத்துக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய டைம். நிறைய பேருக்கு அதுக்குள்ளே வந்துடும், சில பேருக்கு டைம் எடுக்கும். ஆனா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே நடக்கும். ஸோ இதுதான் சவாலான ஒரு விஷயம். இப்போ நான் சொன்ன விஷயத்த இதே மாதிரி நெட்ல நீங்க கொஞ்சம் பே பண்ணி நல்லதா ஒரிஜினலா பார்த்து வாங்கிட்டீங்க, உங்களோட தேவைகளுக்கு தகுந்ததா பார்த்து வாங்குனீங்க. அதாவது இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க கேட்ட உடனே வந்து உங்களுக்கு உடனே டெலிவரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கே ஒரு வாரம் பக்கம் எடுத்துப்பாங்க. ஏன்னா பிகாஸ் ரெடி பண்ணும் இல்லையா. அது போல உங்க தேவைகளுக்கு தகுந்த அந்த ஹர்ட்ஸ் கரெக்டான ஹர்ட்ஸ்ல ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னா, அதே மாதிரி இதை எப்படி செக் பண்றது அப்படின்னு நிறைய நெட்ல வீடியோஸ் இருக்குங்க. ஒரு பைனரல் பீட் சரியான ஃப்ரீக்வன்சில இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்க. ஏன்னா விக்ரம் கூட ஃப்ராட் தனம் பண்ணலாம். அந்த மாதிரி கரெக்டா நீங்க செக் பண்ணி வாங்கிட்டு அதை கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அவங்களோட வாழ்க்கையில் ஆசைப்படக்கூடிய விஷயங்களை அடைஞ்சே தீருவாங்க. இது கேரண்டியான ஒரு விஷயம்.